அனைவருக்கும் வணக்கம். கடும் அதிருப்தியில் தமிழக அரசு நீதிமன்றம் நீதி வழங்கியதா அப்படின்றத நம்ம விரிவாக பேச போகிறோம். ரெண்டாவது விஷயமா, தமிழக வெற்றிக் கழக கட்சிக்குள் நடக்க போகும் மிகப்பெரிய மாற்றம் நம்மளுடைய கையில், முதல்வர் அவர்களுடைய கையில் முடிவு இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில் தெரியும். நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க, வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி அந்த குதிரை பேர விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையானது? அவருடைய தம்பி அசோக்குமாரோடைய பேர் தான் முதல்ல அடிபட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திருநாவுக்கரசு கைது பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 பேர் கைதான நிலையில் அந்த முடிவான நிலை செந்தில் பாலாஜி மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பழைய விஷயம். இன்னைக்கு அவருடைய முன்ஜாமீன் மனு அப்படின்றது, அதாவது நேற்று காலையில் வரைக்கும் அவர் ஆஜராகவே இல்லை, தள்ளி 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 போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்துருவார், அப்புறம் வந்துருவார்னு போது நேபாள் வரைக்கும் இருக்காரு அப்படின்றதெல்லாம் தாண்டி போயிட்டு அவருடைய வழக்கறிஞர் ஒரு முன்ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ வரைக்கும் கூட அவர் எங்கே இருக்கார் அப்படின்றது தெரியல. போலீஸ்க்கு தண்ணி காமிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ முன்ஜாமீன் மனு மேலே விசாரணை இன்னைக்கு அவங்களுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, மத்தியானத்துக்கு மேலே பிற்பகலில் எடுங்கன்னு சொல்கிறாரு. நீதிபதி அவர்களும் மத்தியானத்துக்கு மேலே அந்த இதை எடுத்துறாங்க, விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பரபரப்பான வாதங்கள் அப்படின்றது போயிட்டு இருக்கு நீதிமன்றத்தில். அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, முழுக்க முழுக்க இந்த ஒரு சதி, ஆட்சி கலைப்பு அப்படின்ற மிகப்பெரிய சதியை தீட்டினதே செந்தில் பாலாஜி தான். அவருடைய சிக்னல் முதற்கொண்டு, ஃபோன் சிக்னல் முதற்கொண்டு அங்கே இருந்திருக்குன்னு சொல்லும்போது நீதிபதி அவர்கள் சொன்ன முதல் பாயிண்ட்டு, ஃபோன் சிக்னல்லாம் ஆதாரமாக எடுத்துக்க முடியாது அப்படின்றது. செந்தில் பாலாஜி அவர்களுடைய வக்கீல்கள் சொல்கிற விஷயம், அவங்களோட அட்வொகேட் சைடில் பேசுகிறது, இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே குற்றம் சாட்டுறதுக்கு முதல்ல காரணம் என்ன, திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஆரே கிடையாது, எந்த ஒரு பணப்பரிமாற்றத்துக்கும், எந்த ஒரு டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்துக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்புறம் எப்படி அடிப்படையில், எந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களையும் அவருடைய தம்பி அவர்களையும் நீங்கள் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த பரபரப்பான வாதங்கள் போய்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலே நீதிபதி அவர்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறார் தீர்ப்பை. முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டது அசோக்குமார் மற்றும் செந்தில் பாலாஜி 2 பேருக்குமே. உண்மையிலே கடும் அதிருப்தியில் காவல்துறையினர் மற்றும் தமிழக அரசுடைய அந்த வக்கீல்கள் இருக்காங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியும், ஏன்னா இந்த ஒரு ஆட்சி கலைப்பு சதி அப்படின்றது, அவர் வெளியில் வந்துட்டார், இன்னைக்கு முன்ஜாமீன் வாங்கி வெளியில் வந்துட்டாருன்னா சாட்சியங்கள் மறைக்கப்படும், வழக்கு விசாரணை திசை திருப்பப்படும். இவ்வளோ விஷயத்தை அவங்க முன் வச்சும் நீதிபதி அவர்கள் முன்ஜாமீன் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டார் அப்படின்றது அது அவங்களுக்குள்ள இருக்கிற சட்ட ரீதியான பிரச்சனை. அதை நம்ம விவாதிக்க முடியாது. இதை தாண்டி இப்போ செந்தில் பாலாஜி எங்கே இருக்கார் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கும்போது, பாருங்கப்பா அந்த படத்தில் வர மாதிரி முன்ஜாமீன் கிடச்சிருச்சா, அங்கே இருக்கிற கார்ல இருந்து இறங்கி வந்துட போவார் அப்படின்ற சம்பவங்கள்லாம் கூட காமெடியாக நடக்கிற அளவுக்கு உண்மையிலே ரொம்ப மன அதிருப்தியோட ஒரு சம்பவமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு திருச்சி, அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து நரேஷ் அப்படின்றவரை கைது பண்ணுறாங்க. 13 லட்சம் ரூபாய் அவர் வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க. முழுக்க முழுக்க அவர்கிட்ட இருக்கிற ஆதார பேப்பர்கள் எல்லாமே செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆதாரங்களாக இருக்குது. ஆனாலும் கூட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்மனுக்கும் அவர் ஆஜராகலை. இது போக அவருடைய எம்எல்ஏ, இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏவா இருக்கிறவர் இவ்வளோ நாள் தலைமறைவா இருந்திருக்காரு. இவ்வளோ விஷயங்களை குற்றம் சாட்டியும் அவருக்கு அதாவது முன்ஜாமீன் அப்படின்றது கொடுக்கப்பட்டது கண்டிப்பாக ஒரு அதிருப்தியாக தான் பார்க்கப்படுது. நம்மள மாதிரி மக்களிடையும் சரி, அது அவங்களுடைய அரசு தரப்பு வழக்கறிஞரிடையும் சரி. இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வாதத்தை. அதாவது இந்த ஜூலி மாதிரி சிறுநீரக திருடி ஜூலி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட குரூப்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்க. ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி ஜாமீன் வாங்கி வெளியில் வர்றாரு அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள் இந்த திமுக பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் பாரதி சிபிஐக்கு அந்த கேஸை மனுவாக எழுதியிருக்காரு. நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது, போனாருன்னா சாட்சியங்கள் கலைக்கிறதுக்கும் சிபிஐ விசாரணை வழக்கு திசை திருப்பப்படும் அப்படின்ற விஷயத்தையும் மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இன்னைக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பெரம்பூரில் ஜெயிச்சதுக்கு அதை எதிர்த்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அப்போ எப்படியெல்லாம், எந்த ரீதியெல்லாம், எந்த ஓட்டையெல்லாம் கிடைக்குதோ அந்த கேப்பெல்லாம் ஃபுல் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த திமுக. சீக்கிரம் திமுக அழியக்கூட நன்னாள் அப்படின்றது வரப்போகுது அப்படின்றது நம்ம கருத்து. உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது மிகப்பெரிய விஷயத்த சொல்லணும். இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு மிக முக்கிய பொறுப்பு ஒரு ஆலோசகராக இருந்து வழங்கியவர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவருக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அறைக்கு பக்கத்திலேயே விஷ்ணு ரெட்டி மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு அறை ஒதுக்குனது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய இடத்துல பேசியிருக்கேன். இப்போ ஒரு டைமில் இவருக்கு அரசு பதவி ஏதாவது கொடுக்கலாமா, வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு சீட் கொடுத்து நிற்க வச்சு அவரை அமைச்சராக்கலாமா
அப்படின்ற ஒரு பரிசீலனை போயிட்டு இருந்துச்சு. இதை நம்ம விரிவாகவே பேசிடுவோம். பார்க்காதவங்க பல பழைய வீடியோக்கள்ல இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் அப்படின்றத தாண்டி கட்சிக்குள்ள அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட இருந்தவங்க, அவருக்காக உழைச்சவங்க எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்காங்க, நல்ல பொறுப்புகள்ல இருக்காங்க. ஆனா ஜான ஆரோக்கியசாமி மட்டும் என்ன பொறுப்புல இருக்காருன்னே தெரியாத அளவு இருந்தனால அவருக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கட்சிக்கு துணை தலைவர் பதவி கொடுக்க போறார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு தகவல். தலைவர் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரே ஆளா இருக்கிறது நம்மளுடைய முதல்வர் அவர்கள். அவர் கூட இருந்த புசியானந்த் அவர்கள் இன்னைக்கு பொதுச் செயலாளரா இருக்காரு. அப்படியே அடுத்தடுத்தவங்க அடுத்தடுத்த கட்ட பதவிகள்ல இருக்காங்க. நெருங்கியவர்கள் நல்ல, அதாவது கட்சிக்கு ரொம்ப உழைச்சவங்களுக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்து கட்சிக்குள்ளேயும் பதவி கொடுத்து எவ்வளவோ இன்னைக்கு நீட்டா போயிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழக கட்சி. அப்ப துணை தலைவர் பதவி அப்படின்ற வரும்போது இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் அந்த இடத்த ஃபுல்லப் பண்ண வர்றதுக்காக ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு மிக கடுமையான கோபம் வந்திருக்கு அப்படின்றதும் இவங்களுக்குள்ள இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. கட்சி ரீதியா ஒரு முடிவு எடுக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் முதல்வர் ஆயிட்டாரு. கட்சிக்குள்ள இருக்கிற சிறு வேலைகள், கட்சிக்குள்ள இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்குள்ள வர சிறு சிறு சலசலப்புகள், கட்சிக்குள்ள நடக்கிற சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் பதவி விட்டுட்டு வர முடியாது. துணைத் தலைவரா யாராவது இருந்தா அவங்க போய் அந்த விஷயத்த பனையூர் அலுவலகத்துல உட்கார்ந்து மேற்கொண்டுருவாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு கருத்தே தவிர, அந்த தலைவர் பதவிக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி ஜான் ஆரோக்கியசாமிக்கு இடையில இருக்கு அப்படின்றது கண்டிப்பா ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு சின்ன செய்தி வந்திருக்கு. நம்மளுடைய முதல்வர் இதுக்கு என்ன முடிவெடுக்க போறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது 2 தான் நம்மளுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா கிடைச்சது. செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நான் முதற்கொண்டு பெரிய அதிருப்தியில தான் இருக்கேன். நீங்களும் அதே போல தான் இருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இன்னைக்கு உண்மையிலே தமிழக காவல்துறையை யோசிச்சு பாருங்க. திமுக காரங்க ஏவா வேலு வந்தாரு, முன்ஜாமீன் கேட்டாரு, அவர் உடம்பு சரியில்லைன்னு போய் சிங்கப்பூர்ல படுத்துட்டாரு. இன்னைக்கு நரேஷ் அவர்கள் சிங்கப்பூருக்கு ஒரு கால் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த சிங்கப்பூர்ல இந்த கால் யார் அப்படின்றது இன்னும் வெளியில வரல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அவர்கள் சிங்கப்பூர்ல தான் இருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் திமுகவை சுத்தி இன்னைக்கு நடந்தாலும் அவங்களுக்கு எதிராக அனைத்து சாட்சியங்களும் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாத கையாளாகாத நிலைமையில தான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை இருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. ரொம்ப வருந்தத்தக்க விஷயம்தான். இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பாருங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த தமிழக அரசு அப்படிலாம் லேஸ்பட்டது கிடையாதுங்க. இது சும்மா விட்டுற மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு போகும். இன்னும் உச்சநீதிமன்றம் 4 பேர் கொண்ட அமர்வு நீதிபதிகள் நிறைய அடுத்தடுத்த பெஞ்சுகளுக்கு இந்த வழக்கு அப்படின்றது மாறும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குதிரை பேர வழக்கு, ஆட்சி கலைப்பு வழக்கு, 180 கோடி ரூபாவை இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு கொடுத்த வழக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா வைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் அவருடைய ஆடியோ பதவி இன்னும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படலை. ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் சாட்சியங்கள் ஆதாரங்களோட சேர்க்கப்படலை. காவல்துறை பண்ண ஒரே தப்பு என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வழக்கு அந்த எஃப்ஐஆர் அப்படின்றது முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பதியாம விட்ட ஒரே ஒரு காரணம் இன்னைக்கு முன்ஜாமீன் மனுவில் நிக்குது. இதனால கண்டிப்பா காவல்துறையினரும் இனி தெரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படிலாம் முடிவெடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு அடுத்தடுத்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எஃப்ஐஆர் இல்லாம ஒருத்தர் மேல வழக்கு அப்படின்றத யோசிக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு தமிழகம் இருக்கு. என்னதான் ஆதாரங்கள் சாட்சிகள் எதிராக இருந்தா கூட எஃப்ஐஆர் அப்படின்றது தான் நீதிமன்றத்துக்குள்ள பேசும் அப்படின்றது தான் நம்ம கருத்து. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.